மிஸ்டர் நிர்மல்குமார் உசலம்பட்டியில சுத்திக்கிட்டு இருக்கிற காலகட்டத்திலே தமிழ்நாட்டுக்கு காவிரி ட்ரிபியூனல்னா என்னன்னு கொண்டாந்து காட்டினவர் முத்தமிழறிஞர் கலைஞர். ஆனா அந்த மறு ஆய்வு செய்யும் போது அங்க இருக்கிற அதிகாரி குறைஞ்சபட்சம் இது கூட ஒரு அமைச்சருக்கு தெரியாது. ஆதவர்ஜுனா உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல்ல படிச்சாரு இல்லை காலேஜெலாம் போயிருக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா சட்டப்பூர்வமாக நடக்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து குளத்தூரில் தோற்றது பெரிய ஷாக்காக இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை. இப்போ ஒரு குளத்தூர் தொகுதியில் மட்டுமே இந்த இவிஎம் மிஷின் பல்ல இழுக்குது. அமைச்சர்கள் பேசக்கூடிய வந்து யார் எந்த அமைச்சர் எந்த எம்எல்ஏ தினம் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான்ற மாதிரி தான் வந்து அங்கே நடக்குது அரசியல். தாவேக்கோட அரசியல் எந்த அமைச்சர் எந்த பிரச்சனை கொண்டு வராரு. உங்கள் பிரச்சனை தீர்க்கறதுக்கே ஏகப்பட்ட பஞ்சாயத்து வந்து தேவைப்படுது. உள்ளபடியாக அந்தந்த அமைச்சர் அந்தந்த துறை சம்மந்தமாக பேசுகிறாங்க. லாய்க்கல்னா வேற ஆளை மாற்றுங்க. இப்போ புஷி ஆனந்துக்கு வந்து பேச தெரியல. புஷி ஆனந்துக்கு காவிரி நதிநீர்னா என்னன்னே தெரியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நீர்வளத்துறை அமைச்சர் கொடுத்துட்டீங்க. முதல்ல சொல்கிறா, இப்போ மீண்டும் அதை தான் சொல்லுது, படிங்கடா படிங்கடா படிங்கடான்னு சொன்னால் படித்தா தானே. திடீர்னு வந்து உட்காந்துட்டீங்க அதிகாரத்தில். இப்போ அப்படியே விழிப்புதுங்கிறீங்க. இதுக்கு என்ன சொல்லுது அதுக்கு என்ன சொல்லுதுன்னு. மாஞ்சோலை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். தாவேகா அரசுக்கு யாரால் சிக்கல், எதிர்கட்சிகளால் சிக்கலா அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளபடியே இல்லை. அப்போ யாரால் சிக்கல் கேட்டிங்கன்னா இந்த வாயை கொடுத்துட்டு எதையோ புண்ணாக்கிடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இந்த அமைச்சருடைய அந்த வாய் தான் சிக்கலாக இருக்குது. உள்ளபடியே வந்து பேசவே கூடாதாங்க. ஒரு அமைச்சர்னால் வந்து பேசணுங்க, ஆனால் பேசலாம். ஆனால் என்ன பேசணும், யாரை பற்றி பேசுகிறோம், நம்ம பேசக்கூடியது வந்து கரெக்டு தானா, அப்போ பேசணும்னா அது பதில் வந்தால் அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதை சமாளிக்கிறது எப்படி, எதிர்கொள்கிறது எப்படி, இப்படி எதுவுமே தெரியாமல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாயை விடுறதுன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு ரெண்டு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை யார் இந்த காணொலி பார்க்குறவங்களோ உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த காணொலி பார்க்கணும். தயவு செய்து விஜய் அவர்கள் இந்த காணொலி பார்த்தீங்கன்னா நல்லது. அப்போ தான் உங்களுக்கு என்னன்றது இங்கே தெரிய வரும். அப்போ தான் விஜய் அவர்களும் பேசும்போது கொஞ்சம் கவனத்தோடு எச்சரிக்கையாக பேசுவார். இப்போது ரெண்டு விஷயம் இருக்குது. முதல் விஷயம், நான் வந்து இந்த குளத்தூர் தொகுதியில் அந்த வாக்குப்பெட்டிகள் சரி பார்க்குற அந்த விஷயம் நீங்கள் எடுத்துங்க. இது உள்ளபடியே வந்து இந்த சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அந்த சந்தேகத்தை வந்து அதாவது இந்த இவிஎம் மிஷினில் ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்குன்றத ஒரு உத்தேசமாக வந்து சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் அது வந்து பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கு முந்தைய தேர்தலாக இருக்கட்டும், இப்படி ஒரு 4 தேர்தல் எப்போ இந்த இவிஎம் மிஷின் வந்து அப்போதுலேருந்தே ஒரு சந்தேகம் வந்து ஓடிட்டே இருக்குது. அது குறித்து பொன்ராஜ் அவர்கள் நிறைய பேசியிருக்கிறாரு, ஐயநாதன் பேசியிருக்கிறாரு, நானும் பேசியிருக்கிறேன். அதுவும் குறிப்பாக இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒன்று நடந்திருக்கு. அது விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கலாம், தெரியாமல் நடந்திருக்கலாம், ஆதவர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்பாட்டில் நடந்திருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஏதோ வந்து கோல்மால் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவிஎம் மிஷனில். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே தரப்பில் முதல்ல அது வந்து அந்த அளவுக்கு பெருசாக கவனமே எடுத்துக்கல. ஏன்னா தேர்தல் ரிசல்ட் வந்துடுச்சு. சரி, இந்த 5 ஆண்டு காலம் வந்து இப்படி ஒரு காலம் இருக்குன்னா நம்ம ஆடி பார்ப்போம், இந்த காலத்தில் வந்து எதிர்கட்சி வேலையை நம்ம செய்வோன்னு கூட அவங்க வந்து கடந்து தான் போனாங்க. உள்ளபடியே வந்து இந்த இப்போ நடக்கிற இந்த குளத்தூரில் இந்த மறு ஆய்வுலாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த இவிஎம் மிஷினில், அதெல்லாம் வந்து அவங்க முதல்ல கேட்கணுன்ற எண்ணமே வரல. சரி, எப்போ எதனால் இப்போ திடீர்னு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குது, இவங்க வாய் இருக்குது. உள்ளபடியே வந்து விஜய் அவர்கள் வந்து அப்பா எங்கன்னு சொல்லி அந்த தேடினதும் இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு சொன்னதாக இருக்கட்டும், அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு வந்து எதிரெதிர் தாக்குதல்னு சொல்லி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக வந்து விஜய் அவர்கள் பேசுகிறத கூட அவங்க வந்து சகிச்சுக்கிறாங்க திமுகத்தை. நான் கேட்டேன், ஏன்னா அங்கே வந்து உதயநிதி வெர்சஸ் விஜய்னு வரும்போது பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களுக்கான வந்து இவங்களுக்கான டிவிக்கான டர்ன் இது அப்படின்னு அவங்க கடந்து போகிறாங்க. ஆனால் முதலமைச்சர் குறித்து பேசக்கூடிய வந்து நான் சொல்கிறது முன்னாள் முதலமைச்சர் குறித்து ஆதவர்ஜுனா பேசக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தாவேகா தரப்பில் வந்து உள்ளபடியே பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு இருக்குது. குறிப்பாக ஒரு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தனிப்பட்ட பர்சனல் வந்து வெஞ்சன்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது விஜய் அவர்கள் கூட அதை வெளிப்படுத்தலை, ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கிற மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய பேச்சு தன்மையாக கூட கடந்து போகிறாங்க. அதை ஏற்றுக்கலாம், ஆனால் கடந்து போகிறாங்க.
ஏன்னா ஒரு பெரிய ஆளுமை வந்து அரசியல் ஆளுமையாக பார்க்குறாங்க. ஆனால் உள்ளபடியே வந்து ஆதவர்ஜுனா பேசக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டைரெக்டாக அவருக்கும் வந்து இங்கே டிபேட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெஸ்ட்டே வந்து டிஎம்கே வெர்சஸ் ஆதவர்ஜுனான்ற மாதிரி ஒரு ஃப்ரேமை க்ரியேட் பண்ணுற மாதிரி பேசுகிறார் இல்லையா? அப்போ அவர் பேசும்போது அதை வந்து அவங்களால ஜீர்ணிக்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதே எடுத்துங்களேன், இப்படி யாராவது பேசுவாங்கன்னு பாருங்கள். இப்போது அவங்க மறு ஆய்வு கேட்குறாங்க இவிஎம் மிஷினில். சரி, மறு ஆய்வு பண்ண போகிறாங்க. அது என்ன ரிசல்ட்டாக கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சந்தேகம் நிறைவடையலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து சந்தேகம் உறுதியானால் அவங்க நீதிமன்றத்துக்கு போக போகிறாங்க. இதான் நடக்குது. ஆனால் இந்த மறு ஆய்வு கேட்டு மறு ஆய்வு நடக்கும் பொழுது ஆதவர்ஜுனா வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா வந்து தாராளமாக வந்து ரீகவுண்ட் பண்ணிக்கிட்டோம். அப்படி பண்ணால் என்னன்னா 9,000 ஓட்டுக்கு ஒரு ஓட்டு கூட தான் இருக்கும். அதோடு நிற்கலை. 9,000 ஓட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 ஓட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நக்கலாக சிரிக்கிற அந்த துணி இருக்குல்ல, உள்ளபடியே சொல்கிறேங்க. ஒரு இம்மெச்சூர்டு பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த டிவிக்கு அரசில் உள்ளபடியே நான் ஆதவர்ஜுனாவை சொல்கிறேன். ஏங்க, ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு விஷயத்தை நீதிமன்றம் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா வந்து உத்தரவு போட்டு அதுக்கு பிறகு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க வந்து மறு கணக்கீடு மறு ஆய்வு செய்கிறாங்க இவிஎம் மிஷனில். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கிறதுன்றது ரிசல்ட்டு வரப்போகுது. ஆனால் அந்த மறு ஆய்வு செய்யும்போது அங்கே இருக்கிற அதிகாரி குறைஞ்சபட்சம் இது கூட ஒரு அமைச்சருக்கு தெரியாது. ஆதவர்ஜுனா உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்கூலில் படித்தார், இல்லை காலேஜெலாம் போயிருக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா சட்டப்பூர்வமாக நடக்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுங்க. இது சட்டப்பூர்வமாக நடக்குது. எலெக்ஷன் கமிஷன் விதிகளுக்கு உட்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு தான் வந்து மறு ஆய்வுக்கு ஒத்துக்கிறாங்க. அங்கே மறு ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரிகள் யாருன்னா இன்றைக்கு உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள், அன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே வேலை செய்ய அதிகாரிகள், மறு ஆய்வு மறு கணக்கீடு செய்யக்கூடியவங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு அமைச்சர்ன்ற அந்த கெப்பாசிட்டியில் வந்துட்டு நீங்கள் நக்கல் அடிக்கிறீங்கள, அதுவே சட்டப்பூர்வமாக தப்பு. நீங்களே சர்டிஃபிகேட் கொடுக்குறப்போ ஆகிடுது இல்லை. ஒரு ஓட்டு கூட இருக்கும், இல்லை வந்து 9,000 ஓட்டுக்கு 15,000 ஓட்டு இருக்குதுன்னு சொல்கிறது உள்ளபடியே திமுக தரப்பில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டே நீதிமன்றத்துக்கு போக முடியும். ஆதவர்ஜுனா மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா இங்கே இன்றைக்கி இருக்கிற அதிகாரிகள் நேற்று வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே வேலை செஞ்சவங்க இன்றைக்கி உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு மறு கணக்கீடு மறு ஆய்வு செய்யும்போது இவிஎம் மிஷனை செய்யும்போது நீங்கள் அந்த வார்த்தையை வந்து இக்னோர் பண்ணுவோம். யாராவது பத்திரிகையாளர் கேட்டால் கூட நீங்கள் இக்னோர் பண்ணணும். ஆனால் நீங்கள் பொது மேடையில் பேசுகிறீங்க. நாங்கள் குளத்தூரில் முடிச்சிட்டோம், நாங்கள் குளத்தூரில் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோன்னு. இப்போ கடைசியில் என்ன ஆச்சுங்கன்னா அப்படியே மொத்தமாக உல்ட்டாவாக வந்து நிற்குது. இப்போ என்னென்னா அங்கே வந்து இவிஎம் மிஷனில் தவறு நடந்தது நிரூபிக்கப்பட்டிருக்கு. போதுன்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதிமன்றத்துக்கு உத்தரவு பெறுவதற்கு மறு வாக்கு எண்ணிக்கை உத்தரவு பெறுவதற்கான அது வந்து அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு ஆதரவு இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தை நாடுது திமுக. இப்போ புரியுதுங்களா? இங்கே உங்களுடைய வாய்கள் தான் காரணமே. முதலமைச்சர் கொத்துப்புரட்டர் சொன்னார், முதலமைச்சர் அப்பா எங்கன்னு சொன்னார். இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து திமுக வந்து இவிஎம் மிஷின் குறித்தான அந்த பார்வையை வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்வையில் உந்தி தள்ளுற மாதிரி இருந்தால் கூட, ஆனால் இதுக்கான அடிப்படை காரணம் யாருன்னு கேட்டால் ஆதவர்ஜுனா பேசக்கூடிய பல வார்த்தைகள், குறிப்பாக ஆதவர்ஜுனாவுடைய அந்த பேச்சைத்தான் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி வந்து விஜய் பேசுகிறார். அது நல்லது இல்லை. திமுக எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்க எதிர்க்கட்சி ரோலை பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. இதுதான் உண்மை. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து குளத்தூரில் தோற்றது பெரிய ஷாக்காக இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை. இப்போ ஒரு குளத்தூர் தொகுதியில் மட்டுமே இந்த இவிஎம் மிஷின் பல்ல இழுக்குது. இப்போ அடுத்த கட்டமாக வெள்ளிவாக்கத்தில் போனாங்கன்னு வச்சுங்க, ஆதவர்ஜுனாவுடைய வெற்றி எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மை என்பது இப்போ வந்து அது வந்து வெளிச்சத்துக்கு வரும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆளும் தரப்பு எதில் கவனம் செலுத்தணும், திட்டங்களில் கவனம் செலுத்தணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து 2029 பார்லிமெண்ட் தேர்தலில் வந்தால் நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள்கிட்ட போய் நம்ம நிற்கணும், அதுக்கான கவனம் செலுத்தணும். சர்ச்சைகள் வந்து முதல்ல விடுபடணும். அமைச்சர்கள் பேசக்கூடிய வந்து யார் எந்த அமைச்சர் எந்த எம்எல்ஏ தினம் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான்ற மாதிரி தான் வந்து அங்கே நடக்குது அரசியல். தாவேக்கோட அரசியல் எந்த அமைச்சர் எந்த பிரச்சனை கொண்டு வராரு. உங்கள் பிரச்சனை தீர்க்கறதுக்கே ஏகப்பட்ட பஞ்சாயத்து வந்து தேவைப்படுது. இதுக்கே தனியாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை ஒதுக்க வேண்டியது இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் எதிர்க்கட்சிகளை வந்து சீன்றது, நக்கல் அடித்து பேசுறது, அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு தகுதி இருக்க ஒருத்தா நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்கன்னா அறிவார்ந்து பேசக்கூடிய அமைச்சர் இன்றைக்கி வரைக்கும் நானும் தேடுறேன். யாராவது ஒரு அமைச்சர் கொஞ்சம் அறிவார்ந்து பேசுவார். இப்போ பாருங்கள், நிர்மல்குமாரை பரவாயில்லைங்க அப்படின்னு நம்ம
நினச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காவிரி நீர் பிரச்சனையில் அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஒரு முன்னாள் முதலமைச்சர்களை வந்து அதுவும் கலைஞர் போன்ற வந்து பார்த்திங்கன்னா வந்து அனுபவம் மிகுந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த அரசியல் தலைவர்கள் குறித்து அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் குறித்து நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு நியாயமான வந்து கருத்துக்களை வைக்கணும். சாதாரண நபர்கள் கூட வந்து கேள்வி கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொக்க வாங்குற மாதிரி தான் வந்து அமைச்சர்கள் நடவடிக்கை இருக்குது. காவிரி நதிநீர் பிரச்சனைனா நீங்கள் எங்கேருந்து நீங்கள் போகணும், கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்துக்கு மேலே நீங்கள் அரசியலை நீங்கள் படிக்கணும். நடந்த சம்பவங்கள் என்னன்னு பாருங்கள். அடுத்தடுத்து அங்கே ட்ரிபியூனல் சம்மந்தப்பட்ட நடவடிக்கை, நீதிமன்ற உச்சநீதிமன்ற நடவடிக்கைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஸ்டெப்பை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும். காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து பேசணும்னா இப்போ புதுசாக வந்து மேகதாது வந்திருக்குன்னா இதை சட்டப்பூர்வமாக எப்படி எதிர்கொள்ள போகிறோம் பார்த்து தானே ஒரு சம்பவத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் ஒருத்தர் வந்திருக்கிறீங்க சார். அதனால் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவமின்மை வச்சு உங்களை வந்து குறைச்சி மதிப்பில்லை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு அமைச்சர், உங்களுக்கு வந்து ஒரு சட்டத்துறை இருக்குது, அரசு இருக்குது, அரசுக்கு சட்டத்துறை இருக்குது. இன்றைக்கி வந்து பரந்தாமன் வந்து வழக்கறிஞர் வந்து உங்களுக்கு போட்டு கிழிக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய வாய் தான் காரணம், வேறு எதுவுமே காரணம் கிடையாது. நீங்கள் தான் பாயிண்ட்டை எடுத்து கொடுக்குறீங்க. எங்கே கேட்டால் இப்போது திமுக தரப்பில் இருக்க வழக்கறிஞர்கள் வந்து பேசுறதுக்கு பாயிண்ட் யார் எடுத்து கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த அமைச்சர்கள் தான். உள்ளபடியாக அந்தந்த அமைச்சர் அந்தந்த துறை சம்மந்தமாக பேசுகிறாங்க. லாய்க்கல்னா வேற ஆளை மாற்றுங்க. இப்போ புஷி ஆனந்துக்கு வந்து பேச தெரியல, புஷி ஆனந்துக்கு காவிரி நதிநீர்னால் என்னன்னே தெரியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா நீர்வளத்துறை அமைச்சர் கொடுத்துட்டீங்க, அவரால் பேச முடியாது. ஒன்று அவர் பேசக்கூடிய வந்து இப்போ யாருக்கு வந்து அந்த அறிவு இருக்கோ அவங்ககிட்ட கொடுங்க. அவர் தான் ஒருத்தர் படித்த புள்ள இருக்கிறார்ல, மெத்த படித்தவர், அதை அவர்கிட்ட கொடுங்க. இன்னும் கிழிச்சிடுவார் ஃபுல்லாகவே. ஒரு துறை அமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறை சம்மந்தமாக பேசணும். இப்போ எல்லாமே ஜிக்ஸாக் தான். அந்த துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேசுகிறார், இந்த துறை அமைச்சர் அவர் பேசுகிறாரு, இப்படி மாறி தான் இருக்குது. அப்போ அதிலே தெரியுது இல்லை, ஒரு துறை அமைச்சர்னால் அந்த துறை சம்மந்தமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன பேசணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா படித்து மனப்பாடம் பண்ணி வந்து பேசணும். அமைச்சர் பார்த்தீங்கன்னா சும்மாவா? ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் இப்போ பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்குன்னா அந்த குறைஞ்சபட்சம் உங்களுடைய வரலாறு படிக்க மாட்டீங்க, ஒரு பார்வை பார்க்க முடியாது. என்னென்ன ஸ்டெப்பு நடந்திருக்கு, எந்தெந்த வருஷம் என்னென்ன நடந்திருக்கு, அதிகாரிகள்கிட்ட கேட்டாலே கொண்டு வந்து போட்டுருவாங்க, மடியில் கொண்டாந்து போட்டுருவாங்க. அதை ஒரு அரை மணி நேரம் அதை உள்வாங்கினாலே நம்ம அடுத்த கட்டம் நம்ம என்னன்றது நம்ம பேச முடியும். இப்படி வரலாறு தெரியல, சரி வரலாறு தெரியாமல் போட்டோம். நிகழ்காலத்தில் என்ன செய்யணும்? மேகதாது பிரச்சனை வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இதை எப்படி சட்டப்பூர்வம், அதை தான் ஒரு வழக்கறிஞர் சொல்கிறாரு. இந்நேரம் நீங்கள் ட்ரிபியூனலுக்கு வந்து கேட்டிருக்க வேண்டாமா? இந்நேரம் நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்க வேண்டாம், உங்கள் நிலைப்பாடு என்னன்னா சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலைப்பாடை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. இனி என்ன செய்ய போகிறோன்றது தெரியாது, அதை பற்றி பேசவும் மாட்டீங்க. ஆனால் வந்து கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாயை விடுறீங்க. இங்கே திமுக அதிமுகவுடைய பங்களிப்புன்றது, அரசோட பங்களிப்புன்றது வந்து காவிரி பிரச்சனையில் என்னென்ன இருக்குதுன்றது தெரிஞ்சால் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இது வந்து நீங்கள் என்ன செய்யணுன்றது உங்களுக்கு வந்து தோணும். அதுவும் புதுசாக அந்த மேகதாது பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி சட்டப்பூர்வமாக இதை அணுகணுன்ற அந்த அடிப்படை அறிவு வேணும். முதல்ல சொல்கிறேன், இப்போ மீண்டும் அதை தான் சொல்லுது, படிங்கடான்னு சொன்னால் படித்தா தானே. திடீர்னு வந்து உட்காந்துட்டீங்க அதிகாரத்தில், இப்போ அப்படியே விழிப்புதுங்கிறீங்க, இதுக்கு என்ன சொல்லுது அதுக்கு என்ன சொல்லுதுன்னு. ஸோ எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இந்த சீனே ஓட்ட முடியும் சொல்லுங்கள்? உள்ளபடியே நல்லா இருந்துச்சு. அந்த கத்திப்பரா பிரிட்ஜு மேலே போய் நின்று அப்படி ஸ்லிம்மாக அப்படி வந்து அப்படியே அந்த கருப்பு கோட்டத்தை வந்து தள்ளிட்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன் பண்ணியிருக்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒரு சினிமா படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜனநாயகன் படத்தில் லிங்க் பண்ணிங்கன்னா படம் ஓஹோன்னு ஓடி இருக்கும். அதெல்லாம் ஓகே. ஆனால் விஷயம் அரசு நிர்வாகம் பண்ணுறீங்க, அமைச்சர்கள் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா எந்த அமைச்சர் என்ன பேசணும்னு கூட தெரியல. இப்போ இவிஎம் கிட்ட போய் இப்போ கிட்டத்தட்ட மறுதேர்தல் வந்து குளத்தூரில் தேர்தல் நடந்தால் என்ன நடக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. டிவிக்கு நீங்கள் தலைகீழ தண்ணி குடித்தாலும் வர முடியாது. காரணம் இப்போ மக்கள் வெறியோடு காத்துட்டு இருக்கிறாங்க குளத்தூரில் மறு வாக்குப்பதிவுக்கு. அப்போ நீங்கள் சொன்ன அந்த அப்பா எங்கன்னு சொல்லி கேட்டிங்களா, அதெல்லாம் என்ன ஆகும்? அப்பா உள்ளே வந்துடுவார். பாருங்கள் என்னென்ன நடக்கும் போது. எல்லாத்துக்கும் காரணமே இந்த அமைச்சருடைய வாய் தான். உள்ளபடியே வந்து ஒரு முதலமைச்சராக பதவி ஏற்று ஒரு நாகரிகம் கருதி அதை எல்லார் வீட்டுக்கும் போய் வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்து, அவங்க திருப்பி மரியாதை செலுத்து, இப்படி ஸ்மூத்தாக கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் அங்கே இருக்கிற வழிகாட்டுதல் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பன்னிக்குட்டி கூட பன்றிக்குட்டி இருக்கு இல்லையா, பன்றிக்குட்டி கூட சேர்ந்த கன்றுக்குட்டி என்ன ஆகும்? இதை தாண்டி என்ன வேறு என்ன சொல்லுது?
அமைச்சர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் அத்தனையும் வந்து முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிரதிபலிக்கக்கூடாது. முதலமைச்சர் வந்து ஒரு பெரிய ஒரு ஹானரபிள் போஸ்ட், அங்கே நீங்கள் வந்து என்ன பேசுவீங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அதுதான் கண்ணியமான பேச்சு இருக்கணும். பார்த்தீங்கள, குழந்தை வந்து பேசுகிறான், ஒரே நேர்காணல், மொத்த பேர் வாயை மூட்டான், மொத்த பேரை காலி பண்ணிட்டான், ஒரே ஒரு நேர்காணல் தான். அந்த கண்ணியமான பேச்சு வேணுங்க, நேர்மையான பேச்சு வேணுங்க, பக்குவமான பேச்சு வேணுங்க, பண்பட்ட பேச்சு வேணுங்க. யாருக்கும் இங்கே வந்து வன்மம்லாம் கிடையாது. முதல்ல விஜய் அவர்கள் வந்து இந்த அமைச்சர்களுடைய அந்த பேச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாய்ப்புட்டு போடுங்க. யார் எதை பேசணும்ன்றது வந்து ஒரு வரம்பு இருக்குது. யார் வேணால் எது வேணால் பேசலாம். அதுவும் ஆதவர்ஜனெலாம் தகுதியே கிடையாது. ஏங்க ஒரு ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு விஷயம் நடந்துட்டுதுங்க, இவிஎம் மிஷினை ஆய்வு பண்ணுறாங்க, முடிஞ்சு வரட்டுங்க. கேட்டால் என்ன சொன்னால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, அது தாராளமாக பண்ணிக்கிட்டு போட்டாங்கன்னு சொல்லணுமே தவிர 9,000 ஓட்டுக்கு ஒரு ஓட்டு கூட இருக்கும், 9,000 ஓட்டுக்கு 15,000 ஓட்டு, அதுவும் தப்பு தானே. ஒரு வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாகவும் இருக்கக்கூடாது, குறையமாக இருக்கக்கூடாதுங்க. பணம் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது கூடுதலாக இருந்தாலும் தப்பு தான், குறைவாக இருந்தாலும் தப்பு தான். வாக்கு மிஷினில் இவிஎம்மில் இந்த அடிப்படை அறிவு வேணா ஆதவர்ஜுனாக்கு பெருமையாக சொல்லிங்களா? அதை 9,000 ஓட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃபர் ஆகும்னு சொல்லுவீங்களா, வேறுபடும் சொல்லுவீங்களா? அது கூட இருந்தாலும் தப்பு தான், குறைவாக இருந்தாலும் தப்பு தான். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இவிஎம்ல முறைகேடுன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்களே சொல்கிறீங்களா, பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்களா? அப்போது தப்பு இல்லையா? அது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் போகிறாங்க, உத்தரவும் வருது, அதிகாரிகளும் ஆய்வு செய்கிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக அதை வேடிக்கை பார்க்க முடியாதா? அதுக்கு ஒரு கமெண்ட்டை கொடுப்பீங்களா? என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தப்பான நடவடிக்கை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே விஜய் அவர்கள், விஜய் கூட இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகளை வந்து முதல்ல வந்து யார் என்ன பேசணும், அறிவார்ந்து பேசக்கூடிய அமைச்சரை பேசும்போது ஒன்று பேசாமல் இருக்க சொல்லுங்கள், அப்படி பேசுனா அறிவார்ந்து பேச சொல்லுங்கள். பிரச்சனைகள் வந்து எதிர்கட்சியிலேருந்து வந்தாக்கா அதுக்கு எப்படி கவுண்டர் கொடுக்குறதுனாவது தெரியணும். குறைஞ்சபட்சம் கவுண்டர் கொடுத்து ஆள் இல்லாமல் ஒளிஞ்சிடுறீங்க, ஓடி போயிடுறீங்க. ஸோ நன்றி, வணக்கம்.